கேரளாவில் நடைபெற்ற நேரு கோப்பை பந்தயத்தில் படகுகள் சீறி பாய்ந்ததை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னம்புடாய் ஏரியில் ஆண்டுதோறும் படகு பந்தயம் நடைபெறும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற இருந்த நேரு கோப்பை படகு பந்தயம் வயநாடு நிலச்சரிவு காரணமாக தள்ளிப்போனது. இதனையடுத்து தற்போது நடைபெற்ற போட்டியில் சுண்டன் வல்லம் என்று அழைக்கப்படும் 19 பாம்பு படகுகள் உட்பட 74 படகுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு துடுப்பு போட்டதால் நீரை கிழித்துச் சென்ற படகுகளை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் பார்த்து ரசித்தனர். ஆயிரத்து 1952ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேரு ஆலப்புழாவிற்கு சென்றபோது புன்னம்புடாய் ஏரியில் ஒரு பாம்பு படகிலிருந்து மற்றொரு படகிற்கு தாவிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் பாம்பு படகு வடிவிலான கோப்பையை வழங்கியிருக்கிறார். இதனையடுத்து புன்னம்புடாய் ஏரி படகு பந்தயம் நேரு பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது.